Welcome to Times of Aditya. Guys, இப்போ நம்ம டைம்ஸ் ஆஃப் ஆதித்யால எங்க இருக்கோம்? Wellington Lake. ஓகே, வெலிங்டன் லேக்ல தான் இருக்கோம். நான் கேப்டன், வைஸ் கேப்டன், ஒரு கண்டக்டர், ஒரு கிளீனர் எல்லாரும் இருக்கோம். எல்லாரும் இருக்கோம். நாங்கலாம் வந்து passengers தான். சோ இப்போ வந்து நாங்க இங்க இருந்து அதோ தெரிஞ்சு பாருங்க அந்த எண்டுக்கு போக போறோம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது டெய்லியுமே பண்ணா 6 packs வருமா? ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம குன்னூர்ல இருக்க வெல்லிங்டன் லேக் வந்திருக்கோம். Yes, ஒரு beautiful girls-லாம் இங்க இருக்காங்க. எங்க இருக்கீங்க? இதோ இருக்காங்க பாருடா. திடீர்னு ஷாக் ஆயிட்டேன். அந்த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்னால வாவ் அவங்களால திருப்பி தாங்க முடியல வேற. பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எங்க சொல்றீங்க? உண்மையிலே 3 பேருமே ரொம்ப அழகா மேக்கப்லாம் கம்மியா போட்டு அழகா இருக்கீங்க. யாருமே கேட்கல. சரி, ஓகே கேர்ள்ஸ் எல்லாரும் எந்த ஊரு, எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கீங்க நீங்களா? கண்ட்ரி சென்னைன்ற கொளத்தூர்ல இருக்க கண்ட்ரி. போரூர் அம்பத்தூர். ஏய் எல்லாம் நம்ம ஏரியால இருக்கீங்க. ஆவடிங்க நானு. சூப்பர். இல்ல அது அதுக்கு ஒரு ஹை ஃபை இருக்கு. ஆவடி எங்க இருக்கு? அம்பத்தூரும் ஆவடி பக்கத்துல தான இருக்கு. அவங்க மட்டும் தான் அங்க ஊரு. சரி, ஓகே. ரொம்ப நேரமா இங்க ஒருத்தர் வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இவரு பேருங்க என்ன இது? ரெண்டு பேரும் வயிறு ஒரே மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வணக்கம் வச்சாங்க, மரியாதைக்கு நான் வணக்கம் வச்சிட்டு இருக்கேன். சூப்பர். அந்த மரியாதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அங்கே வராதீங்க இந்த பக்கம். சரி, ஓகே கேர்ள்ஸ். சோ நீங்க வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் வந்தீங்களா இல்ல ஃபேமிலியோட வந்தீங்களா? அது சொல்லுங்க. இல்ல பாய்ஸ் ட்ரிப்பா வந்தீங்களா? அப்படி கேட்க கூடாது. பாய்ஸ் கூட வந்தீங்களா கேளுங்க. ஐயோ, கேர்ள்ஸ் ட்ரிப்பா தான் வந்தோம். சூப்பர். எல்லாமே யார் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஏய், ஓ நைஸ் ஒரே நைஸ் காலேஜ். நைஸ். எந்த காலேஜ்? MOP வைஷ்ணவ். ஓ, காலேஜ் முடிச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது? அதெல்லாம் காலேஜ் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்கக்கூடாது. டக்குன்னு சொல்லுங்க. 2020 6 வருஷம். சோ இருங்க, நீங்க 6 years. நீங்க 6 years. ஏங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னா இல்லங்க, டவுட் கேட்டுங்க. சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இத வந்து பாத்துக்கோங்க. அவங்க வந்து காலேஜ் முடிச்சு 6 years தான் ஆகுதா. ஒட்டுமே இருக்காங்க. முடிச்சு இவ்வளவு வருஷம் அது இன்னும் 66. போலங்க நானு. ஏங்க நீங்க 6 வருஷம் 10 வருஷம் ஆகுது அவங்க முடிச்சு. ஆனா இன்னும் ஒரு ட்ரிப் கூட போகாம இருக்காங்க. கூட கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போல. இது காலேஜே போல. ஓகே, இது எவ்வளவு நாள் பிளான் இந்த ட்ரிப்புக்காக? 6 வருஷமாவே நாங்க பிளான் பண்ணி 6 வருஷமாவே கோவா 6 வருஷமா பிளான் பண்ணி 6 லேக்குக்கு 6 வருஷம் பிளானா? கேர்ள்ஸ் கொண்டு இருக்கும்ல, வீட்ல இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்க வீட்ல எந்த விஷயம் மாத்தினா நல்லா இருக்கும்? இவங்க வீட்ல எல்லாம் தான் மாத்தணும். ஒரு வாட்டி போய் பர்மிஷன் கேக்குறதுக்கு தெம்பு இல்ல உடம்பு. அதனால அப்பா அம்மாவை ஆண்டி மாத்திருங்க. அங்கிள் தயவு செஞ்சு எங்க விட்டாலும் தயவு செஞ்சு விட்டுருங்க. அதாவது இந்த இன்டர்வியூ வெளில வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ட்ரிப் கிடையவே கிடையாது. அதாவது இந்த இன்டர்வியூ நீங்களே இருப்பீங்கன்னு தெரியல. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் நீங்க பிளான் பண்ணுவீங்க, எங்களுக்கு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க பெரிய ட்ரிப்பா பிளான் பண்ணுவீங்க. தாய்லாந்தா? உங்க வீட்ல வந்து இந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க பாருங்க. சேஞ்ச் பண்ணி எல்லாமே என்னோட விருப்பம் மட்டும் தான் நடக்கும் மோஸ்ட்லி. பட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கலாம். ஃப்ரீடம்னா எப்படி, என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க? ஏதோ ஒரு விஷயம் என்ன மாதிரினா அவங்க என்ன வீட்ல நார்மலா எல்லார் வீட்லயும் பயப்படுவாங்க தனியா அனுப்புறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா. ஆனா இவங்க வீட்ல இவங்கள பார்த்து தான் பயப்படுவாங்க. இவங்களால இந்த பிரச்சனை இருக்கும் பயப்படுறாங்களா? அப்படி பயப்படாம கொஞ்சம் தைரியமா வெளியே பார்த்துட்டா ஓகே, அப்பதான் உனக்கும் 4 விஷயம் தெரியும், எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்படி பாத்துக்கிட்டீங்களா? உங்க பேர் என்னதுமா? நந்தினி. நந்தினி வீட்ல பாத்துக்கிட்டீங்கல்ல? ஓகே, நந்தினி அவங்க அம்மா பாத்துக்கோங்க. சரி வாங்க. இல்ல இப்ப வந்து இவங்க 2 பேர் இப்ப மாட்ட மாட்டாங்க. உங்க பேர் என்னமா? ஸ்ருதி தான். வீட்ல எல்லா வீட்லயும் பர்மிஷன் வாங்குறது. அதாவது பர்மிஷன் வாங்குறது நீங்க தான், ஸ்ருதி தான். உங்க வீட்ல பர்மிஷன் வாங்குவா? நான் எடுக்கிறதா? பரவாயில்லை, நல்ல மம்மி டேடியா இருக்கீங்களேமா. அவன் எல்லாரும் ஒருத்தர் பேரை சொல்லிட்டு வெளில வருவான்ல, அதான் ஊட்டி போறியா எப்போ அப்படின்னாரு எங்க அப்பா. அதுவரையும் தெரியாது. அதுவரைக்கும் எங்க போறேன்னு தெரியாது. நல்ல ஃபாதரா இருக்காருப்பா. அவங்க அப்பா அம்மா முதல்ல ஊர்லயே இல்ல, அதனால நீங்க சரி. உங்க பேரு? திவ்யா. சரி, நீங்க சொல்லுங்க. இந்த விஷயம் வீட்ல பேரண்ட்ஸ் மாத்தினா நல்லா இருக்கும். இல்லை, நான் வந்து ஃபியூ திங்ஸ் லைக் முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து ஒரு 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 10 years ஒரு 5 years முன்னாடி சேம் இந்த பெர்மிஷன் கேட்கறது, அவங்க சொன்னாதான் அதை செய்யணும். அப்புறம் அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வச்சு எங்களை செய்யணும்னு சம்டைம்ஸ் நினைப்பாங்க. ஆனால் இப்போ
அப்படி கிடையாது, எல்லாமே காமனாக எல்லா விஷயம் தான். பட் ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லை. நான் மைட் பி நானே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவங்கள பார்க்கல, இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்துச்சு. அதை நான் வெளிப்படையாக சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட்டு எனக்கு இது ப்ராப்ளம்ஸ்னு. பட் இப்போ எனக்கு அவங்க பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்போது எனக்கு அது வந்து சம பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஃபியூ திங்ஸ் நடக்கும்போது. இப்போ டூருக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்க போறீங்க, என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? டூர் கூப்பிட்டா வாங்க, காசு இல்ல, அம்மா உள்ள, வீட்டுல உள்ள, அந்த இடத்துக்கு ஏற்கனவே போயிட்டேன்னு கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டா? நீங்க நான் அட்வைஸ்னா எப்படியாவது அடம் பிடிச்சி போயிடுங்க. ஏன்னா லைஃப்ல ஒன் டைம் மெமரிஸ் இதெல்லாம். ஆமா, அப்புறமா ரிக்ரெட் பண்ணுவாங்க போலன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணியாச்சும் வந்துருங்க. சேம் அது மெமரிஸ் லைக் இப்போ இருக்கிறதா எனக்கு என்னமோ அது கேரி அவுட் ஆகும். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சோ 20 இயர்ஸ் கழிச்சோ மைட் பி இப்போ மணி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், அது அப்போஸ் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டா அது அந்த அப்போசிஷனோ இல்லை அந்த பெயினோ அதெல்லாம் ஆப்வியஸாக ஒரு 10 இயர்ஸ் திரும்பி பார்த்தா அது இருக்க போகிறது கிடையாது. நம்ம இங்கே இந்த பார்க்கில் இப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி இருக்க இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணோம், இதெல்லாம் இதே மாதிரி நீங்க இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். ஓகேவா? ஓகே. மேரேஜ் ஆயிட்ட பேர் சில கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல கட் ஆயிடும். அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல மேரேஜ் கிடையாதுன்றீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுன்றீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா மேரேஜ் கிடையாது. ஓகே. அந்த தெளிவான கேங் லீடர் அவங்க தானா? அந்த கேங்கோட மாம் அவங்க காலையில ஓ எழுப்புறது. இவர கேங். ஓகே, நானும் உங்க கேங்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா? பாய்ஸ் அவர் பாய்னு யார் சொன்னது? ஏய், நான் குழந்தைங்க, நான் பாய் இல்லைங்க, குழந்தைன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. உங்க கேங்ல ஏன் ஒரு தம்பியா ஏத்துக்க மாட்டீங்களா? அவன் புருஷனே ஏத்துக்கல. நீங்க இருங்க, அதுல முதல்ல நீங்க உங்க புருஷன் ஏத்துக்கிட்டீங்களா? நான் என் புருஷன். ஓகே, அதனால ஓகே. Thank you so much, ரொம்ப நன்றி. Thank you sister. Thank you. ஓகே, இப்போ வெலிங்டன் லேக்ல நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலியோட இருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டு வெளில போயிருப்பீங்கல்ல, அந்த ஒரு அதெல்லாம் நிறைய இல்ல அதான் சொல்ல, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. வேலைக்கு போறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கிளம்பியிருக்கேன். வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கிளம்பி அவுட்டிங்ல போயிருக்கோம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, காதல் அல்ல. ஒண்ணு ஒரு அடி கன்ஃபார்ம். அப்புறம் வேற போய் நிறைய நடந்துக்கிறது. இது வேற இப்போ சொன்னாங்க. இப்பவே பார்த்து தாக்குறாங்க. அவங்க ஒரு வாட்டி பல்லு கடிக்கும்போது பயமா இருக்கு எனக்கு. ஆக்சுவலி கேட்க சொன்னது அவங்கதான். என்கிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் இது கேளுங்க, அவர் என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கணும். நாங்க அதெல்லாம் கேக்குறோம். டிவி இன்டர்வியூனா இன்ட்ரெஸ்டா சொல்லுவாரு. இன்னொன்னு சொன்னாரு, இந்த மாதிரி இந்த லேக் வரதுக்கும் அவங்க தான் காரணம் சொல்லி ஒரு போய் சொல்லுவீங்களாமே, அவங்களுக்கு தான் லேக் வந்திருக்குன்னு ஆமா, சொல்லுவாங்க. அது டெஃபினட்டா உண்மை. பொய்யா உண்மையா? அது உண்மைதான். அவங்களுக்காக தான் வந்திருக்கோம். எந்த ஏரியா நீங்க? நான் இதே ஊர் தான். இதே ஊர் தான். இதே ஊருனா அப்புறம் இவர்கிட்ட கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னால முடியலப்பா, அவன் இதே ஊரப்பா. சரி இவ்வளவு முடி வச்சு முடியலன்றீங்க பாத்தீங்களா நீங்க? சரி, பழைய காமெடி. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போனோம். இப்ப என்னன்னா, நீங்க வந்து இது டூரிஸ்டா வந்தீங்களா இல்ல வாக்கிங் வந்தீங்களா? நம்ம வாக்கிங் தாங்க. வாக்கிங் பக்கத்துல தான் பாருக்கு வீடு. Actually என்னன்னா, அவங்க பெங்களூர்ல இருக்காங்களா, சோ அவங்களுக்காக இன்னைக்கு சுத்தி காட்டலாம்னு. சரி, எனக்கு டவுட், இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வருவாங்க, நிறைய பேர் மக்கள் வருவாங்கல்ல, வேற என்னென்னலாம் குன்னூரை சுத்தி பார்க்கலாம் அது சொல்லுங்க. ஒரு 4 பிளேஸ் சொல்லுங்களேன். டால்பின் ஹவுஸ், லாம்ஸ்ட்ராக், அதுக்கப்புறம் பொக்காசோர மலைன்னு இருக்கு. ஆக்சுவலா அது வந்து பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட். அங்க மோஸ்டா விட மாட்டாங்க ப்ரோ, லோக்கலா இருந்தா மட்டும் தான் விடுவாங்க, டூரிஸ்டுக்கு விட மாட்டாங்க. அப்போ உங்க ஐடி கார்டு ஏதாவது அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க, ஐடி கார்டு கிடையாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்,